இப்போ இந்த ஏபிஐ அப்படின்னா என்ன? ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். இது வந்து டெக்கில் வந்து இப்போ ஒரு 2 அப்ளிகேஷனுக்குள்ளே இல்லை நம்ம பேசிக்கிறதுக்கு இன்டர்ஃபேஸ் அவ்வளோதான். இதை ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? நான் உள்ளே போய் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஆர்டர் பண்ணுவேன். ஓகே, அதை யார்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க? அங்கே ஒரு வெயிட்டர் வருவாப்புல, அவர்கிட்ட வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு நான் கேட்பேன். அதே தான். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அதான் வெயிட்ரு அந்த ஹோட்டலில். ஓகேவா? அந்த வெயிட்டர் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோட் பண்ணிப்பார். ஆமாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கிச்சனில் போயிட்டு மாஸ்டர்ட்டு வாங்கி கொண்டாந்து. எக்ஸாக்ட்லி அதுதான். இப்போது இந்த இடத்துல வெயிட்ரு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போய் கிச்சன்கிட்ட கொடுத்ததும், கிச்சன்ல இருந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து தந்ததுன்னா ஏபிஐ. ஓ, இந்த இடையில சர்வர் வேலை பார்க்குறவர் தான். ஆமாம், சர்வர்னு அந்த சர்வர் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இல்ல, வெயிட்டர் வேலை பார்க்குறவர் தான் வந்து நம்ம ஏபிஐ. இன்ஃபர்மேஷன் இல்ல ஒரு உங்களுக்கு தேவையானதை 2 இடத்துலயும் கம்யூனிகேட் பண்றதுக்கோ இல்ல தேவைப்படுறப்ப யூஸ் பண்றதோ தான் ஏபிஐ. அவ்வளவுதான். இதை வந்து அப்ளிகேஷன்ல பண்றது தான் வந்து ஏபிஐ. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. இடையில இருக்க இந்த ஏபிஐங்கிற விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியணும், என்ன படிக்கணும்?